Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இயக்குனர் ஷங்கரின் சொத்து முடக்கத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த 2010ஆம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியான எந்திரன் திரைப்படத்தினுடைய கதை தன்னுடையது என்று சொல்லி ஆரூர் நாடன் என்பவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் பதிப்புரிமை சட்டம் மற்றும் மோசடி குற்றச்சாட்டின் கீழ் இயக்குனர் சங்கருக்கு எதிராக ஒரு தனிநபர் புகார் அளித்திருந்தார். அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக உரிமையியல் வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த உரிமையியல் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருந்தது. இந்த பின்னணியில் எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்த அந்த தனிநபர் புகார் தொடர்பான வழக்கின் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சங்கர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த பின்னணியில் அந்த தனிநபர் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை இந்த படத்துக்காக நடிகர் இயக்குனர் சங்கர் ஊதியமாக பெற்ற 10 கோடியே 11 லட்சம் ரூபாயை முடக்கம் செய்து தற்காலிகமாக முடக்கம் செய்து கடந்த 17ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது இயக்குனர் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த தற்காலிக முடக்கம் என்ற கேள்வியை எழாது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அந்த உரிமையியல் வழக்கு உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முடக்கம் செய்தது தவறு என்று இயக்குனர் சங்கர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனிநபர் புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஏற்கனவே தனிநபர் புகாருக்கு உயர்நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டே இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது முடக்கம் செய்து பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது, முடக்கம் செய்திருக்க கூடாது என்று சொல்லி அந்த முடக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இயக்குனர் சங்கரின் மனுவுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.